அனைவருக்கும் வணக்கம். பாசிபிள் தான் 60 சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி அகோபிலம் வந்திருக்கோம், காசி சிவா ஐயாவோட. இந்த அகோபிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி வண்டியில் தான் வந்தோம். ஸோ கிளம்புனது வந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம் நாம். இப்போது நம்ம வந்து அகோபிலத்தில் முதல் 5 கோயிலை வந்து நடைவெளி பயணமாக போயிட்டு பார்க்க போகிறோம். நாளைக்கு மற்ற 2 கோயிலை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த முழு நீள வழி பயணத்தை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். சேனல் கூட இணைஞ்சிருங்க. மற்ற அஸ்ட்ராலஜி வீடியோவை பாருங்கள். செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறவங்க இந்த அகோபிலத்துக்கு வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணால் அந்த செவ்வாய் பகவானுடைய பவர் அப்படின்றது அதிகமாகும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவானினுடைய அனுகிரகமும் நமக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடும் பொழுது வரும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் நாமக்கல்ல இருக்கார். இங்கே அகோபிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து தூண்ல இருந்து வெளியே வந்த இடம் இது. பிரகல்நாதனுடைய ஆசிரமம் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபட்டு நம்முடைய செவ்வாய் பகவானினுடைய பலன்களை வந்து அதிகப்படுத்திக்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக என் கூடவே இணைஞ்சிருங்க. நாம் தங்கியிருந்த இடத்துல இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து நம்ம வேனில் போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது வந்து காசி சிவா ஐயா அவர்கள் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து வண்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம். வேன் பயணத்தின் மூலமாக இங்கே கோயிலுடைய பார்க்கிங் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்வா அகோபிலம், அதாவது மேல் அகோபிலம் அப்படின்ற தமிழில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே இருந்து நம்ம கோவில் வழிபாடுகளை செய்ய போகிறோம். வாங்க. இது நவகிரக தோஷத்திலே சந்திரனுடைய தோஷத்தை குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நவ நரசிம்மர்களில் 5வது நரசிம்மர். பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நரசிம்மர் இவர். நவ நரசிம்மரில் இவர் வந்து 5வது நரசிம்மர். இந்த 5வது நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்க்கிங்லேயே இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசன கோலத்தில் காட்சி தராரு நமக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்க சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செஞ்சு தராரு. பின்னாடி பாருங்க நம்முடைய காசி சிவா ஐயா அவர்கள் கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத திரும்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க நம்ம இப்போ மலையேற போகிறோம். மலை ஏறி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நரசிம்மர்களையும் தரிசனம் பண்ணிட்டு நாம் வந்து எல்லா கடவுளுடைய அருளையும் வாங்க போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ வாயிலாக அனைத்து நரசிம்மர்களையும் தரிசனம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து 5வது நரசிம்மர், பத்மாசன கோலத்திலே வில் அம்புடன் இருக்கக்கூடிய நரசிம்மர், சந்திர தோஷத்தை நீக்கக்கூடியவர். இங்கிருந்து நம்மளுடைய அகோபிலம் பயணம் அப்படின்றது மலைப்பாதை வழியாக ஆரம்பிக்குது. காசி சிவா ஐயா அவர்கள் வந்து இங்கிருந்தே வந்து நமக்கு எங்கெங்கே எந்தெந்த கோயிலில் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், எத்தனை விளக்கு ஏற்றணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. இது நான் காசிலேயே வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதற்கு 2வது முறை அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிது. காசி சிவா ஐயா எங்களுக்கு குருவாக கிடைச்சிது, எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். இங்கேருந்து பை வாக் வந்து நம்ம போகிறோம். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை நாள். இந்த சனி ஞாயிறு லீவு அப்படின்றதுனால விடுமுறை ப்ளஸ்ஸு ஆஃபீஸ் லீவு இந்த மாதிரியான நேரங்களில் இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்கும். இன்னும் படிக்கட்டுக்கு நம்ம போகலை. படிக்கட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலேருந்து சாரல் மாதிரி ஒரு அறிவு ஒன்று வரும். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ள நடக்கணும். நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் மலைவழி பாதை வருது. இங்கிருந்து அந்த 1 கிலோமீட்டருக்கு கோவில் சார்பாக வந்து பாருங்க ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. இந்த ஃப்ரீ பஸ்ல தான் வந்து எல்லாரும் போறாங்க. ஆட்டோ சார்ஜ் பண்றாங்க, 20 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஆட்டோவுக்கு. கீழவே எடுக்காது பாருங்க. இது வந்து பெரிய அகோபிலம். இந்த பெரிய அகோபிலம்ன்றது தெலுங்குல பெத்த அகோபிலம் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்ததான் நாம வந்திருக்கிறது மேல் அகோபிலம். அதுதான் எக்வா அகோபிலம் தெலுங்குல. எக்வான்னா மேல. இது மேல் அகோபிலம்.
ஓகேங்களா? பெத்த அகோபிலம் சொல்லுவாங்க தெலுங்குல. இங்க பாருங்க, இந்த தண்ணி வந்து எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க, நாம மாதிரி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு எந்த காலத்துல இருந்து தண்ணி வந்திருந்தா இவ்வளோ டெப்த் ஆயிருக்கும் இல்லையா? சோ இவ்வளோ கல்லே தண்ணியில அரைக்குதுன்னா சோ எவ்வளவு பெரிய இது. அப்புறமா இந்த மலைக்கு பேர் வேதாந்திரி. வேதங்கள், நிறைய வேதங்கள் இதுல இந்த மலையில ஏற்றப்பட்டதுனால வேதாந்திரின்னு பேர். இந்த மலைக்கு பேரு கருடோத்ரி. இந்த மலைக்கு ஓகேங்களா? சோ நம்ம ஜுவாலா நரசிம்மர் போவோம். அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சோ ஒரு கருடருடைய ஃபேஸ் அப்படியே இருக்கும். ஜுவாலால இருந்து பார்த்தாக்கா, ஜுவாலா அப்படின்றது ஜுவாலா அப்படின்னா நெருப்பு, உக்ரம். சோ நரசிம்மர் அந்த தூண்ல பிளந்து ஹிரண்ய கசிபு அழிச்சே பின்னாடி அந்த இடத்துல உக்ரமா உக்காடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா பவநாசினின்னு சொல்லிட்டு ஒரு தேவலோக தீர்த்தம் அங்க விழுந்துட்டு இருக்கும். டிராப்பா அத நம்ம தாண்டி தான் நம்ம போவோம். சோ அந்த சமயத்துல நமக்கும் அந்த இயற்கையாவே சோ ஆமா, நம்ம குளிச்சிட்டு போற மாதிரி அந்த பகவான் அதை ஏற்பாடு பண்ணி இருக்காரு. ஓகேங்களா? சோ அங்க ஜுவாலா. இப்போ இங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறினவனே அஹோபில நரசிம்மான்னு வருது. அது திவ்ய தேசம். ஓகேவா? அப்புறமா பக்கத்துல அது தாண்டின அதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா குரோடாகாரா, வராக நரசிம்மா. வராகா செய்வினை, தோஷம், பில்லி சூன்யம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதெல்லாம் நீங்கிடும். அப்புறமா மாலோலா, லெஃப்ட்ல ஏறினீங்கன்னா மாலோலா, நேரா போயிட்டு அப்படியும் வரலாம், பாலத்து மேலேயும் வரலாம். அப்புறமா வராகர் முடிச்சுட்டு நேரா ஜுவாலாக்கு போயிடலாம். ஜுவாலா முடிச்சுட்டு ஜுவாலால பிரிட்ஜ் இருக்கு மேல, அந்த பிரிட்ஜ் வழியா வந்தோம் அப்படின்னா நேரா மாலோலா வந்துடுவோம். மாலோலா கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஸோ அவங்க வேண்ட கோயில் அது. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அஹோபில நரசிம்மர் போவோம். அங்கிருந்து நேரா வராக நரசிம்மர், வராகர்ல இருந்து நேரா ஜுவாலா போறோம். ஜுவாலா முடிச்சுட்டு திருப்பும் ஜுவாலால இருந்து வர்ற வழியில பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் வழியா ஏறணும் அப்படின்னாக்கா மாலோலா வந்துடுவோம். மாலோலா பார்த்துட்டு திருப்ப நம்ம வண்டி கிட்ட இங்க அன்னதானம், மத்தியானம் அன்னதானம் இங்க நம்ம சாப்பிட்டுட்டு நேரா வண்டி கிட்ட போயிடலாம். சரிங்களா? சோ இப்ப நம்ம நான்வெஜ் இங்க இருந்து அதுவும் திவ்ய தேசத்துல நான்வெஜ் என்ன சைஸ் பாத்தீங்களா? ஆடு பலி கொடுத்து கூட்டு போறாங்க. நரசிம்மருக்கு பலி கொடுக்கறது இங்கதான் பாக்குறேன். எவ்வளவு பெரிய ஆடு பாருங்க. மலைகள்லாம் பாருங்க, அப்படியே சிகப்பு கலர்ல நீர் அரிப்பு பிளஸ் லேண்ட்ஸ்லைடு எல்லாம் சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன். எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை அகோபிலம் வாங்க, இதெல்லாம் பாருங்க. வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரணும். முடியாதவங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தலத்துக்காவது போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அதுங்க நம்ம ஐயா எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, இது பண்றாங்க. அதுவும் சனிக்கிழமை ஒரு திவ்ய தேசத்துல நான்வெஜ் சாப்பிட்றது எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த நான்வெஜ், அந்த லக்ஷ்மிக்காக செஞ்சுல் அப்படின்றது அந்த லக்ஷ்மிக்காக இது பண்றாங்க. பாதை ஆரம்பிச்சிருச்சு. இந்த படிப்பாதையில எல்லாரும் ஏறிட்டு இருக்கிறாங்க. அன்னதான மண்டபம். இந்து சாஸ்திரத்துல, இந்து தர்மத்துல அன்னதானத்தை மிஞ்சின தானம் இல்லை. அதனால அனைத்து கோவில்கள்லயும் அன்னதானம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஜோதிடம் சொல்றவங்க, ஜோசியம் சொல்றவங்க, ஓலைச்சுவடி பாக்குறவங்க எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. வர்றவங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு பாக்குறாங்க. இது அகோபிலத்தினுடைய திவ்ய தேசம். இது குருவினுடைய கிரக ஆதிக்கம் கொண்ட கோயில். இந்த கோயில் தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோயில்.
இந்த பெரிய கோயிலை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மலையேற்ற பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. ரொம்ப பக்கத்திலேயே நாங்கள் வந்து தரிசனம் பார்த்தோம். ஒரு சிறப்பான அனுபவமா இருந்தது. அகோபிலம் நரசிம்மரை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அகோபிலம் நரசிம்மரை பார்த்துட்டு இங்க இருந்து நம்ம அடுத்த ஜுவாலாவை பாக்குறதுக்காக போறோம். பாருங்க, அகோபிலம் நரசிம்மரை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேல அப்படியே ட்ரெக்கிங் பாயிண்ட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஃப்ரீ தரிசனம் போறதுக்கு இந்த வழியா வந்தோம். இப்போ அகோபிலம் நரசிம்மரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலாவுக்கு போய் ஜுவாலாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் பண்ண போறோம். கூடவே பயணிங்க. எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் தான். அங்கங்க இரும்பு ஸ்டெப்ஸும் இருக்குது, அதே மாதிரி மர ஸ்டெப்ஸும் இருக்குது, பாறை ஸ்டெப்ஸும் இருக்குது. பாருங்க, ஸ்டீல்ல ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, டோலி நடக்க முடியாதவங்கள டோலியில தூக்கிட்டு வராங்க. பாருங்க, நாம கடைசியா இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் அனுபவத்தை வந்து சபரிமலையில பெருவழி பாதையில பார்த்தோம். நடக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. செங்குத்தான மலைகள்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியான படிகள் தான். எப்பவுமே காட்டு வழியே நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொல்யூஷன் இருக்காது, சுத்தமான ஆக்சிஜன் ஒன்று, ரெண்டாவது மனசில் கடவுளோட நினைப்பு அற்புதமாக இருக்கும். அங்கங்கே ஓடைகளை கடக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிரிட்ஜ் அமைப்பு போட்டிருக்கிறாங்க. இது ஓய்வு எடுக்கும் மண்டபம். கைகால் கஷ்டமாக இருக்கிறவங்க இங்கே ஓய்வு எடுக்கும். இந்த கலாக்ஷேப மண்டபத்தில் ஓய்வு எடுக்கலாம். வராக நரசிம்மர் வந்துட்டார். வராக நரசிம்மரோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய சக்தி அப்படின்றது வராக நரசிம்மர் உண்டு. தொழில் வளர்ச்சி, தனப்பெருக்கம், ஒரு தைரியம், இது எல்லாமே கொடுக்கறது வந்து வராகர் அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு உண்டு. இந்த வராக நரசிம்மரை பார்க்குறதுன்றதே ரொம்ப அபூர்வம். அந்த அபூர்வமான விஷயம் இங்கே அகோபிலத்தில் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் கிடைச்சிருக்குது. வாங்க நரசிம்மரை பார்க்கலாம். வராக நரசிம்மரை தரிசனம் பண்ணியாச்சு. வராக நரசிம்மர் கோயில். வராக நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு நாம் இப்போது இந்த வழியாக அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். இந்த வழியாக அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க. பாருங்க, கீழே ஒரு அற்புதமான ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. வராக நரசிம்மரை பார்க்கறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம். அதுவும் நரசிம்மரில் வராகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். செவ்வாய் காரகத்துவம் கொண்ட அனைத்து செயல்களுக்குமே இந்த வராக நரசிம்மர் அப்படின்றது நல்ல பலன்களை தருவார். டோலியில் தூளி கட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? டோலி சேர் இல்லாதவங்க அது இங்கேயே தங்கியிருக்கிறாங்க. தூக்குறவங்க அவங்க டோலியில் தூளி கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூளி கட்டியிருப்பாங்க. இங்கே தூளி கட்டி டோலி கொண்டு போகிறாங்க. பாருங்க பாருங்க, பாறைகள் இருக்குது, நல்ல அற்புதமான பாறைகள். இந்த பாறைகளில் கடைசியாக நம்ம சபரிமலை பெருவழி பாதை போனோம். பாருங்க, மூலிகை தண்ணி, அற்புதமான ஒரு தண்ணி, அற்புதம். எப்பவுமே மலைவழி பாதை போகிறதுன்னா ஒரு மகிழ்ச்சி வந்துடுது தானாகவே. இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு ஜோதிடராகவும் சந்தோஷப்படுகிறேன், ஆன்மீகவாதியாகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆந்திராவில் காட்டுக்குள்ளே பாறைகளுக்கு நடுவில் நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்டுட்ருக்குறோம். பாறைகள்லாம் வந்து மனித காலடி பட்டு
அங்கங்கே வழுக்கிற மாதிரி ஆயிருக்குது, பார்த்து கால் வைக்கணும். டோலி தூக்குறவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டோலிக்கு 4000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் தூக்குறாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. இங்கேருந்து ஒரு மலைப்பாதை. இந்த மலையை ஏறுறதுக்காக நமக்கு வந்து இரும்பு படிகள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு முன்னாடி எத்தனை கோடி பக்தர்கள் இந்த படிக்கட்டில் ஏறினாங்கன்னு தெரியாது. ஆனால் அத்தனை பேருக்கும் நரசிம்மரனுடைய அருள் கிடைச்சிருக்கோன்றதுல மாற்று கருத்து இல்லை. கீழே தண்ணி பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தரையில் இருக்கிற பாறைகள்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். இங்கேருந்து ஒரு பள்ளம். டோலிக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்க பாறைகள் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. சிமெண்ட் மூட்டையில் தண்ணி பட்டு உடைச்சோம்னா இப்படி தான் நமக்கு பொறி பொறியாக தெரியும். அதே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் நம்ம ஒரு முழு மனித பிறப்பை வந்து நிறைவு செய்ய முடியும். இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு அகோபிலம் கொடுத்துருக்கு. காசி சிவா ஐயா கூட 2வது முறை அகோபிலம் வந்திருக்கேன். அவர் பின்னாடி குரூப் கூட வராரு. ஏன்னா பாறைகள், வயசானவங்க வராங்க, கூட வரணும். அப் அண்ட் டவுன் 7 கிலோமீட்டர் வருதாமா. அப்போது 3.5 கிலோமீட்டர். இந்த அகோபிலம் யாத்திரா அப்படின்றது 2 நாள் யாத்திரா. முதல் நாள் வந்து இந்த ட்ரக்கிங் அனுபவிக்கிறோம். 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் மற்ற 3 நரசிம்மர்களை கவனிச்சு போகிறோம். நாளைக்கு கால் தண்ணியில் நினைக்கும் போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது ட்ரக்கிங் போயிட்டு கால் தண்ணியில் நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த அற்புதமான அனுபவத்தையும் அனுபவிக்க முடியும். ஃபுல்லாக பாறைகள் தான் இருக்குது. பார்த்து கால் வைக்கணும். கொஞ்சம் செதறினாலும் அடி விழுந்துடும். நம்ம கூட வந்து நம்ம குரூப்பெல்லாம் கால் வலிக்கு அங்கங்கே நிற்கிறாங்க. நாம் போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு நடந்த அனுபவம் இருக்குது. அனுபவம் இல்லாதவங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நின்று வராங்க. டோலிக்காரங்களும் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து தான் வராங்க. ஏன்னா பாறைகள் இருக்குது. அங்கே சபரிமலையில் அங்கங்கே வந்து சமதளங்கள் கிடைக்கும், மலை ஏற்றங்கள் கிடைக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக பாறைகள் தான் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக பாறைகள், ஓடைகள். நம்ம இந்து கல்ச்சர் படி எல்லா சாமிகளுமே வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக படைக்கப்பட்டு அந்த காரணங்களை நிறைவேற்றினதுனால அவங்க கடவுள்களாக இருக்கிறாங்க. நம்ம நரசிம்மர் வந்து பக்த பிரகல்நாதனின் பக்திக்காக இணங்கி நரசிம்ம அவதாரம் எடுத்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து சிம்ம ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. ஜாதக கட்டத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னம், மேச ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம். இவங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம அகோபிலம் நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுங்க. நவ நரசிம்மர் அற்புதமான பலனை கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் பகவானினுடைய நிலை என்ன, அவர் நமக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறாரா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு யாத்திரையும் தொடங்கணும்.
ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நவ கிரகத்தின் சக்தி கொண்டது. இப்போ சபரிமலை அப்படின்னா சனி பகவானினுடைய சக்தி கொண்டது. அந்த மாதிரி அகோபிலம் அப்படின்றது செவ்வாய் பகவானின் சக்தி கொண்டது. பாருங்க, பாறைகள்லாம் வந்து எவ்வளோ அற்புதமாக வந்து இதுக்கு பாருங்க காட்டில். ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறது ஸ்ரீ விஷ்ணுதுர்கை வாஸ்து பிரசன்ன ஜோதிட நிலையம். நான் அஸ்ட்ரோ வாஸ்து ஜிஜி முருகன். அங்கங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அஸ்ட்ராலஜி வீடியோஸ், காசி வீடியோஸ், ட்ராவல் டெம்ப் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம ஜுவாலா நரசிம்மர் கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. இது ஏறி போய் ஜுவாலா நரசிம்மர் சுவாமியை வந்து நம்ம வணங்கிட்டு அங்கேருந்து அலோலா நரசிம்ம சுவாமி பார்க்குறதுக்கு இந்த பாலம் வழியாக நாம் போக போகிறோம். கூடவே சேர்ந்து பயணிங்க. நான் எப்போவுமே இந்த ட்ரக் வீடியோஸை கொஞ்சம் லென்த்தாக தான் போடுவேன், ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. எப்போவுமே கடவுள் நம்பிக்கை அப்படின்றது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதுலேயும் இந்த மாதிரியான அட்வென்ச்சரான ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நமக்கான சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் எல்லையே இல்லை. இந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த அகோபுலம் சுற்றுலா வாங்க, வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நம்மளை சுற்றி வந்து வானர தெய்வங்கள் இருக்குது, குரங்குகள். அவங்களும் வந்து பாருங்கள் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, இங்கே வர்றவங்க போடுற அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அற்புதமாக விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். நாட்டில் நாம் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர், இங்கே பாருங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். இங்கே இருந்து தான் நமக்கு இந்த ஜுவாலா நரசிம்மரனுடைய மலைப்பாதை அப்படின்றது ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் பாறைகளில் வந்தோம், இங்கேருந்து மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. வாங்க அப்படியே நடக்கலாம். பாருங்க பாதையினுடைய செங்குத்து பாருங்க. நடுவில் வந்து நிறைய குரங்குகள் விளையாடிக்கிட்டு இருக்கு. நம்ம சபரிமலையில் அப்பாச்சி மேடு ஏறுவோம். இந்த மாதிரி செங்குத்தா. ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. டோலி தூக்குறவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நல்ல சரியான டவுனு. மலையை வந்து குச்சி வச்சுட்டு ஏறி வராங்க. வயசானவங்களும் கையில் குச்சி வச்சுட்டு ஏறி வராங்க. எல்லாருக்கும் நரசிம்மர் பலம் கொடுக்குறாரு. ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. மலை உச்சிக்கு வந்துட்டோம். பாருங்க அந்த மலையோடைய அமைப்பை பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி கழுகு பறக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நமக்கு பின்னாடி மலை உச்சி இருக்குது. பெரிய சாதனை ஒன்று பண்ணிட்டோம். இந்த மாதிரி ட்ரெக்கிங் அனுபவங்கள்லாம் இந்த மாதிரி இந்து ஆலயங்களில் போயிட்டு நம்ம பண்ணும்போது அற்புதமான ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்குது. பாருங்கள் மலை உச்சி நமக்கு தெரியுது. நம்ம இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறணும். கொஞ்சம் ஏறி
ஜுவாலா நரசிம்மரை பார்க்க போகிறோம். ஜெய் நரசிம்மா ஜெய். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாதுல்ல. பிரபஞ்சம் நம்மளை மாதிரி ஒரு சில பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்கும். உங்களுக்கும் அந்த பிரபஞ்சம் இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. அது நரசிம்மருடைய மகுடம்னு சொல்கிறாங்க அந்த மலையை. அங்கே மேலே வந்து ஒரு கொடி ஒன்று பறக்குது. கொடி உங்களுக்கு பறக்குது தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். கொடி பறக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஒரு கொடி பறக்குது. அதுதான் நரசிம்மரனுடைய மகுடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மலை ஏறணும். அது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி படி அமைப்புகள் கிடையாது. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் போய் தான் அதை தரிசனம் பண்ண முடியும். அகோபிலமில் இன்றைக்கி மலைப்பாதை நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் காசி சிவா ஐயாவுக்கும் நன்றி. நமக்கு எதிரில் ஜுவாலா நரசிம்மர் ஆலயம் தெரியுது பாருங்க. மலையை குடஞ்சி அதை வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இயற்கையின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று. இந்து ஆலயங்களில் இருக்கிற சிறப்பே வந்து இதுதான். இப்படித்தான் ஏறணும். கயிறு பிடிச்சி ஏறுறாங்க பாருங்க. நரசிம்மரனுடைய கொண்டைக்கு போன இதெல்லாம் போகணும். பக்தர்கள் போறாங்க. படி அமைப்புகள்லாம் கிடையாது, நேரடி மலை அமைப்பு தான். நாம போயிட்டு ஜுவாலா நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஜுவாலா நரசிம்மர் இந்த இடத்துல நமக்கு அந்த ஆகாய தீர்த்தம் வந்து நம்ம மேல விழும். ஆகாய தீர்த்தம் தேவலோகத்திலிருந்தே வந்து அந்த ஆகாய தீர்த்தம் நம்ம மேல விழுறதா ஐதீகம் பாருங்க. இதுதான் இப்போ மழைப்பொழிவு இல்லாததுனால தீர்த்தத்தினுடைய அளவு கம்மியா இருக்குது. ஜுவாலா நரசிம்மர் பாருங்க. இதுல நனைஞ்சுக்கிட்டே போகணும். போய் நம்ம ஜுவாலா நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றது வழிமுறை. நாம நனைய போறோம் பாருங்க. தண்ணி ஊத்துறது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் இது அகலமா பெருசாவே ஊத்தும். இப்போ நமக்கு கம்மியா ஊத்துது. ஆஹா, நம்ம மேல தீர்த்தம் விழுந்துருச்சு. அற்புதம், அற்புதம், அற்புதம். இந்த தீர்த்தத்துல நம்ம நலையறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இது வந்து தேவர்களே வந்து நம் பாவங்களை போக்கி மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக தேவலோகத்திலிருந்து ஊற்றக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு ஒரு வரலாறு பாருங்க. மலை இடுக்குகளில் இருந்து தீர்த்த நரசிம்மர் ஆலயம் வந்தாச்சு. இந்த ஜுவாலா நரசிம்மர் ஆலயத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய மலை உச்சி பயணத்தை முடிக்கிறோம். வாங்க உள்ளே போய் நம்ம ஜுவாலா நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு அவர் அருளை வாங்கிட்டு வருவோம். என்ன ஒரு மலையேற்றம், அற்புதமான ஒரு மலையேற்றம். வாங்க, அற்புதம், அற்புதம், அபாரம். பாருங்க, மக்கள் எல்லாம் மெதுவாக ஏறி வராங்க. செவ்வாய்க்கான அனைத்து தோஷங்களையும் நீக்கி நமக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடியது ஜுவாலா நரசிம்மர் தான்.
இது ஜுவாலா நரசிம்மர் கீழே நம்ம வராக நரசிம்மரை பார்த்துட்டு வந்தோம். அந்த வராக நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய அனைத்து தோஷங்களையும் நீக்கி நமக்கு நல்லது பண்ணக்கூடியவர். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலோலா நரசிம்மர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா குரு கூடிய சுக்கிரனுடைய அனுகிரகங்களை நமக்கு கொடுத்து நம்மளை செழிப்படைய வைக்கக்கூடிய நரசிம்மர். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது. இந்த ஜுவாலா நரசிம்மர் வந்து இரண்ய கசிபுடைய வயிற்றை கிழிச்சு அவரை வதம் பண்ணார் இல்லையா, அந்த சிலை தான் வந்து இந்த ஜுவாலா நரசிம்மருடைய சிலை. பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு இடம் பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து ஜுவாலா நரசிம்மர் இரண்ய கசிபுவை வந்து வதம் பண்ணியிருக்கிறாரு. புராணங்களில் படங்களில் நாம் பல விதங்களில் பார்த்துருப்போம் அந்த காட்சியை. இங்கே நான் வந்து கடவுளாக பார்க்கும் பொழுது மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஜுவாலா நரசிம்மர். நாம் இப்போ இறங்கிட்டோம். இந்த ஜுவாலா நரசிம்மர் அப்படின்றது செவ்வாயினுடைய தோஷத்தை நீக்கி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் இரண்ய கசிபு வதம் பண்ணார் இல்லையா, அந்த வதம் பண்ண சிலை வந்து இங்கே இருக்குது. அந்த சிலை வடிவில் தான் வந்து நமக்கு அந்த சுவாமி காட்சி தராரு. செவ்வாயினுடைய அனைத்து வகையான தோஷங்களும் இந்த இடத்துல வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்றது தான் இந்த இடத்தினுடைய சிறப்பு. அகோபிலத்தினுடைய உச்சி அப்படின்றது இதுதான். கீழே நம்ம வராக நரசிம்மரை பார்த்துருப்போம். அந்த வராக நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய தோஷங்களை நீக்கி நமக்கு நல்வாழ்வு தரக்கூடியவர் வராக நரசிம்மர். பக்கத்திலே வந்து அலோலா நரசிம்மர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அலோலா நரசிம்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் குரு இவங்களுடைய செல்வ செழிப்புகளை நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயம். இப்போ நம்ம அடுத்து வந்து அலோலா நரசிம்மரை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்து கலாச்சாரத்தில் எவ்வளவோ வந்து புது புது இடங்களுக்கு போகிறோம், புது புது ஆலயங்களை பார்க்குறோம். அது நமக்கு தான் புதுசு, ஆனால் வந்து அது தொன்று தொட்டு பழங்காலங்கள்ல இருந்து இருக்குது. இங்கே ஆகாய கங்கை நம்ம நாமக்கல்ல பார்த்துருப்போம், ஆகாய கங்கைன்னு சொல்லி. இங்கேயும் வந்து பாருங்க மலைக்கு மேல இருந்து தான் தண்ணி வடியுது. அது வந்து தேவர்களே வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம பாவங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஊத்துறதா ஒரு ஐதீகம். இங்க அகோபிலத்துல வர்றவங்க போறவங்க எல்லாருமே இந்த தீர்த்தத்துல தலையை நினைச்சுக்கிட்டு தான் வந்து சாமி கும்பிட போறாங்க. இந்த தீர்த்தத்தினுடைய மகிமை அப்படின்றது இங்க இருக்கிறவங்க ரொம்ப பெருசா சொல்றாங்க. நிறைய நோய்கள் தீருது, நிறைய பிரச்சனைகளோட வந்தோம், ஆனா போய் கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு. நரசிம்மர் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் கொடுக்குறாரு, அதுக்கான வழிகளை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட வரக்கூடிய பக்தர்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது நானுமே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், செவ்வாய் வந்து நல்லது பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த அகோபிலம் நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல்ல லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு, அங்கேயும் வழிபடலாம். அகோபிலத்துல இங்க நவ நரசிம்மர்கள் இருக்காங்க, இந்த நவ நரசிம்மர்களையும் நம்ம வழிபடலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. நீங்க ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஜோதிட நிலையம் வாஸ்து நிலையம் சார்பாக ஜி முருகன் அஸ்ட்ரோ வாஸ்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து மலை ஏற முடியாத சூழ்நிலை, முட்டி வலியில இருப்பாங்க. எங்கிட்டயே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி பிரச்சனை எங்களை விட்டு போக மாட்டேன்னுது, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நரசிம்மர் ஆலயம் வந்து நேரடியாக நீங்கள் வந்து போன ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாங்க, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இப்போ தான் உச்சிக்கு வந்திருக்கோம், இப்போ கீழே இறங்கி போகணும். போயிட்டு அடுத்தடுத்த கோவில்களை பார்த்துட்டு அதனுடைய சிறப்புகளையும் பேசுவோம். ஜெய் நரசிம்மா. இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து அகோபிலம்ல ஜுவாலா நரசிம்மரை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. நம்ம பார்த்த உடனே நாங்களும் ஜுவாலா நரசிம்மரை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் எந்த ஊர்? மைசூர். கர்நாடகா. ஓகே. எத்தனை தடவை எண்ணிதே போச்சுண்டாலே
How many times you ఎట్లుంటది ఇక్కడ ట్రెక్కింగ్ ఎక్స్పీరియన్స్? సూపర్. జోగ్ ఫాల్స్ ఫస్ట్ యూ ఫీల్. ఈ నరసింహని పத்தி మీకు తెలుసునా? యు నో అబౌట్ దిస్ నరసింహ? వాట్ యు నో? ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ರೀತಿಯ ಶೆವ್ವ ಭಗವಾನ್ ಶೆವ್ವ విష్ణు లక్ష్మీ నవగ్రహం శెవ్వ సూర్యన్ చంద్రన్ శెవ్వ రాగు నవగ్రహాల శెవ్వ పాజిటివ్ వైబ్ హియర్. జ్వాలా నరసింహ, వరాహ నరసింహ ఇస్ ఎ రాగు பவர். யூ ஹேவ் ராகு தோஷம். ராகு தோஷம் ஜாதகத்தில் இருக்கும் அஸ்ட்ராலஜியில். அங்கே ராகு வந்து வராக நரசிம்மர் கும்பிட்டா ராகு தோஷம் போகும். சுக்கிரன் குரு அது வந்து அலோலா நரசிம்மா. ஓகே, அலோலா நரசிம்மா கும்பிட்டா சுக்கிரன் குருவோட தோஷம் போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரெக்கிங் பண்ணுங்க. நிறைய ட்ரெக்கிங் பண்ணி கடவுளோட அனுபவத்தை வாங்குங்க. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு இந்து சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அத்தனை இடங்களுக்கும் போங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது குழுவாக சேர்ந்து பயணிங்க. நல்ல எண்ணங்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான நல்லதை கடவுள் கொடுப்பாரு. உங்களை எல்லாரும் சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு நன்றி. வெரி ஹாப்பி. நைஸ் டு மீட் யூ. பை. ஜுவாலா நரசிம்மரை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். வந்த வழியே கொஞ்சம் தூரம் போகணும். இந்த செங்குத்து படிக்கட்டுகளை கீழே இறங்கி முதல்ல ஒரு பாலம் ஒன்று காட்டியிருப்பேன். அலோலா நரசிம்மர் வழி போகிற பாலம். அந்த பாலத்துக்கிட்ட போய் அங்கேருந்து அந்த பாலத்து வழியாக நம்ம அலோலா நரசிம்மரை போகணும். அதாவது இந்த நவ நரசிங்கரில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கான நற்பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த நற்பலன்களை நாம் வந்து எடுத்துக்கிறதுக்காக அந்த வழியை அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சு ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அற்புதமான ஒரு அனுபவம். இரண்யகசிபுவை வதம் பண்ணது தான் ஜுவாலா நரசிம்மா. நம்ம சினிமாவிலையும் வீடியோஸ்லேயும் படங்கள்லையும் அதை வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகளோட நல்லா கிராண்டாக பார்த்துருப்போம். அதை வந்து நேரில் பார்க்குற அனுபவம் அப்படின்றது உண்மையிலேயே அளப்பரியது. இது அனுபவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜுவாலா நரசிம்மகிட்ட இருந்து கீழே அந்த செங்குத்து படியை இறங்கி வந்துட்டோம். அடுத்து வந்து இந்த பாலத்தில் போயிட்டு நம்ம அலோலா நரசிம்மர் பார்க்க போகிறோம். பாருங்க, அலோலா நரசிம்மர் செல்லும் வழி போர்டு இருக்கா? போர்டு தெரியுது பாருங்கள், அலோலா நரசிம்மர். இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி தான் போக போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க, யங்ஸ்டர்ஸு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே. ஆன்மீகத்தில் யங்ஸ்டர்ஸ் வர்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். பாருங்க, ஹாய் ஆந்திரா யூடியூபர் சப்ஸ்கிரைபர். ஹாய், வெல்கம் டு அஹோபிலம். ஜெய் நரசிம்மா. ஜெய் ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. ஜெய் ஜெய் நரசிம்மா. ஸோ இந்த பாலத்திலிருந்து நாம் ஒரு ஸ்டெப் ஏற போகிறோம். இந்த முடிஞ்சு இது ஒரு கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது. இதுவும் கொஞ்சம் செங்குத்தாக தான் போகுது. ஆனாலும் அங்கே இருந்த அளவுக்கு இல்லை. சின்ன சின்ன மடிப்புகள் இருக்குது. இந்த மடிப்புகளில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அலோலா நரசிம்மரம் நல்லா ஹைட்டாக தான் போகுது. நல்லா உச்சி, மேடு உச்சி. இங்கேருந்து சமதளம் ஆரம்பிக்குது. ஜெய் நரசிம்மா. அற்புதமாக இருக்குது. கிடைக்குமா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லை? இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் அனுபவம். ஜெய் நரசிம்மா. ஜெய் நரசிம்மா. வயசானவங்க வந்தாங்க அப்படின்னா
ரொம்ப சிரமமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. வயசானவங்க கூட ஒரு ஆள் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு தான் நீங்கள் வரணும், தனியாக வராதிங்க. அதுக்கு நமக்கு பின்னாடி நிறைய வயசானவங்க வராங்க, நடக்க முடியல. ஏன்னா ஜுவாலா நரசிம்மரும் செங்குத்தான படிக்கட்டு ஏறணும், அலோலா நரசிம்மரும் செங்குத்தான படிக்கட்டுகள் ஏறணும். அதனால் வரக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து துணை கூட்டுவாங்க, தனியாக வர வேண்டாம். ஜெய் நரசிம்மா. இந்த பாறை அமைப்புகளை பாருங்கள், நல்ல மடிப்பாக. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாறைகளுமே இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பாருங்கள், அலோலா நரசிம்மர் போயிட்டுருக்குறோம். மேடு ஏறி முடிச்சிட்டோம், இப்போ பள்ளம் இறங்கிட்டு இருக்கிறோம். பள்ளம் ஏறி அப்படியே ஒரு சமதள பரப்பு போயிட்டுருக்குது. பள்ளம் பாருங்கள், செங்குத்தாக இறங்குது. இந்த இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம். இங்கே வந்து கால் தடுமாறுறதுக்கும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும் இந்த இடங்கள்லாம். அகோபலத்தில் அலோலா நரசிம்மர் போயிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பள்ளம் பாருங்கள், அப்படி செங்குத்தாக கீழே இறங்குது எல்லாமே. நமக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் ஆள் இல்லை. சோலோவாக நாம் தான் போயிட்டுருக்குறோம். நமக்கு ட்ரெக்கிங் அனுபவம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்துடுறோம். வயசானவங்க, முடியாதவங்க, நடந்து பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்க. அவங்க கூட வந்து காசி சிவா ஐயா அவங்கள கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னை முன்னாடி போக சொல்லிட்டாரு, அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன். இல்லைன்னா அவங்க கூட தான் வந்திருப்பேன் நான். நரசிம்மர் அரசிம்மர்னு சொன்னாலும் தப்பு இல்லை, அவர் அரசர் தானே. அரசருக்கு நிகரான ஒரு கம்பீரம் அவர்கிட்ட இருக்கும்ல. நரசிம்மர் அவதாரித்த இடம், நரசிம்மர் அவதார நோக்கம் நிறைவடைஞ்ச ஒரு இடம், பக்த பிரகல்நாதனுக்கு அருள் வழங்கின ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். தமிழ் இதிகாசங்களில் இந்த மாதிரி பல அற்புதமான கதைகள் இருக்குது. ஹிஸ்ட்ரி, வரலாற்று நிகழ்வுகள் கதைகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா இடங்களுக்கும் இந்தியா முழுக்க போய் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். கடவுள் அதுக்கான அனுகிரகத்தையும், பிரபஞ்சம் அதுக்கான அனுகிரகத்தையும், நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் அதுக்கான அனுகிரகத்தையும் சீக்கிரமாகவே எனக்கு கொடுப்பாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்து கலாச்சாரத்தினுடைய முக்கிய இடங்களை நான் தரிசனம் பண்ணுவேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரியான இடங்களுக்கு தரிசனம் பண்ணுங்கள். ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. மலோலா நரசிம்மா பாருங்கள், மலோலா நரசிம்மா ஆலயத்துக்கு வந்துட்டோம். பிரகல்நாதா படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். அலோலா நரசிம்மா கோயில் பாருங்க, உள்ள அற்புதமான ஒரு கோயில் அலோலா நரசிம்மா. மலோலா நரசிம்மா குரு சுக்கரனுக்கான இடம். பிரகல்நாதா படின்னு ஒன்று உள்ள இருக்குது, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இங்கே ஆந்திராவில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு இந்த மாதிரி இருமுடி கட்டிக்கிட்டு வந்து மலைக்கு வராங்க. நிறைய பக்தர்கள் வந்து இருமுடி கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம வழக்கமாக சபரிமலை கட்டுவோம், அப்புறம் ஓம் சக்தி கோயில் கட்டுவாங்க. இங்கே நரசிம்மருக்கு இங்கே அதிகமாக கட்டிக்கிட்டு வராங்க. நிறைய பக்தர்களை பார்க்க முடியுது இருமுடி கட்டிக்கிட்டு. இந்த மலோலா நரசிம்மர் அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நரசிம்மர்னு சொல்றாரு. கீழே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து குரு பகவானினுடைய ஆதிக்கம் பெற்றது. இந்த மாதிரி இங்க நவ நரசிம்மன்றது நவ கிரகங்களை குறிக்கிற மாதிரி நரசிம்மங்கள் இருக்கு. நிறைய பேர் இருமுடி கட்டி ஏறி வராங்க. பாருங்க, ஏகப்பட்ட பேர் இருமுடி கட்டு வராங்க பாருங்க. முதல் நாள் ட்ரெக்கிங் பயணத்துல அகோபிலத்துல நவ நரசிம்மர்கள்ல 5 நரசிம்மரை இன்னைக்கு பார்த்துட்டோம். முதல்ல சந்திர நரசிம்மரை பார்த்தோம், அடுத்ததா வந்து குரு நரசிம்மரை பார்த்தோம்,
அதுக்கப்புறம் வந்து ராகு நரசிம்மர், வராக நரசிம்மரை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே ஜுவாலா நரசிம்மர், செவ்வாய்க்கான நரசிம்மரை பார்த்தோம். அதுக்கப்புறமா மலோலால சுக்கிரனுக்கான நரசிம்மரை பார்த்தோம். ஸோ நாம் இப்போ 5 நரசிம்மரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வந்து சத்ருட நரசிம்மர், கேதுவினுடைய அம்சம் கொண்ட நரசிம்மர் வந்து தரிசனம் பண்ணோம் நாங்கள். இது மலையை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய நரசிம்மர், கேதுவினுடைய ஆலயம். நவகிரகங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்த்த 6வது ஆலயம், வரிசையில 8வது வரிசை கேது பகவானினுடைய ஆலயம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சத்ருவட நரசிம்மர். இவர் வந்து கேதுவினுடைய அம்சம் கொண்டவர். கேது லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ இருக்குது அப்படின்னாக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது அந்த கேது தோஷங்கள் நீங்கி நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ கேது பகவானுடைய அருளை பெற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போகிறோம். வாங்க. சன்னதி பாருங்க, அற்புதமான ஒரு சன்னதி. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யோக நரசிம்மர். இவர் வந்து சனி பகவானுடைய அம்சம் பெற்றவர். நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களையும், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 10, 11 தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய லாபஸ்தானமாகட்டும், எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரகல்நாதனுக்கு என்னென்ன வரங்களை கொடுத்தாரு அப்படின்றத வச்சு இங்கே வந்து யோக நரசிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டுட்டு வரோம் அகோபிலத்தில். இந்த நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நரசிம்மர். ஸோ இந்த நரசிம்மரை வணங்கிட்டு நாம் வந்து இப்போது ரூமுக்கு போகிறோம். நாளைக்கு அடுத்த வழிபாடை செய்ய போகிறோம். ஜெய் நரசிம்மா. யோகானந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் காசி சிவா ஐயா கூட யாத்திரை போன அனைத்து குழு நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் வீடியோ எடுத்தோம். அதுதான் இது. ஸோ அத்தனை பேருமே வந்து பழகிறதுக்கு ரொம்ப அற்புதமான மனிதர்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவா ஐயாவுக்கு என்னுடைய கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி முதல் நாள் அகோபிலம் பயணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைவு செய்கிறோம். கடைசியாக வந்து யோகானந்தா நரசிம்மாவை பார்த்துருக்குறோம். மொத்தமாக இன்றைக்கி 7 நவகிரகங்களை கவர் பண்ணியிருக்கிறோம். மீதி 2 நாளைக்கு கவர் பண்ண போகிறோம். இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். லக்ஷ்மி நரசிம்மர் வந்து லக்ஷ்மி தேவியோட இருந்து நமக்கு காட்சி கொடுக்குற இடம். இது வந்து நவகிரக கோயில்ல வராது. எல்லாருக்கும் வணக்கம். 2வது நாள் காலை. நேற்று வந்து 7 நவகிரகங்களையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 2வது நாள். இப்போ வந்து நம்ம சூரிய பகவானுக்கான நரசிம்மரையும் புதன் பகவானுக்கான நரசிம்மரையும் ஜீப் சவாரி பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். பாருங்க, நம்ம காசி சிவா ஐயா கூட நம்ம கிளம்புற வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து போய் அந்த 2 நரசிம்மரை பார்த்துட்டு இன்றைக்கே வந்து ஊர் திரும்புகிறதா பிளானு. ஸோ நாம் வந்து அந்த 2 நரசிம்மரை பார்க்க போகிறோம். வாங்க, பயணம் பண்ணுங்க. இந்த ஜீப் சஃபாரி அப்படின்றது ரொம்ப ஆஃப் ரோடு. வண்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, ரொம்ப உடம்ப குலுக்கி எடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 கிலோமீட்டர் இந்த ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணி புதன் பகவானுக்கான நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம். இப்போது இந்த ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, இவங்க எல்லாரும் வந்து இந்த ட்ரக்கில் வர்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் 1.5 மணி நேரம் ஜீப் சஃபாரி பண்ணி பாவா நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பாவா நரசிம்மர் வந்து நடு காட்டில் இருக்குது. ஆஃப் ரோடு தான். 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சவாரி பண்ணி வரணும்.
இங்கே இருக்கக்கூடிய நவகிரகம் வந்து புதன் பகவான் இங்கே வந்து காட்சி தராரு. இந்த புதன் பகவான் வந்து புத்திக்கும் அறிவுக்கும் உண்டான கடவுள். ஸோ இப்போ அவருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து ஆஃப் ரோடு தான். இந்த சோலார் லைட்டு தான், மின்சார வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே சோலாரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜீப் வசதி இல்லை அப்படின்னா இங்கே வந்து போக்குவரத்து இல்லை. இப்போது நம்ம இருக்கிறது வந்து பாவா நரசிம்மர். இந்த பாவா நரசிம்மர் வந்து நவகிரகங்களில் புதனை குறிக்கக்கூடிய ஒரு நரசிம்மர். இங்கே எல்லா நரசிம்மர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுயம்பு லிங்கத்தை கூட தான் வந்து சிற்பமாகவும் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே சுயம்பும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்க செஞ்சு வச்சதும் இருக்குது. ஒவ்வொரு நரசிம்மரும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி கூட தான் இருக்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு நரசிம்மரும் வந்து பார்த்திங்கன்னா பிரகல்நாதனுக்கு எந்தெந்த வகையில் அவங்களுக்கு அருள் புரிஞ்சாங்களோ அந்தந்த ரூபத்திலேயே வந்து நமக்கு காட்சி தராங்க. இங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃப் ரோடில் வரணும். ஒரு ஜீப்பில் வந்து ஆஃப் ரோடில் வரணும். அந்த ஆஃப் ரோடு அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரக் சவாரியை வந்து நீங்கள் தவிர்த்துறது நல்லது. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கட்டண தரிசனன்றது 10 ரூபா கட்டண தரிசனம் வாங்குறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ஃப்ரீ தான். இங்கே கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி காடுகள், மலைகள், ரொம்ப அற்புதமான சூழல், இங்கே இயற்கையான சூழல் தான் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தரிசனம் பண்ணுங்க அகோபிலத்தில். இந்த அகோபிலம் பாவா நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான காட்சியை கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஜெய் நரசிம்மா. இப்போ பாவா நரசிம்மரை தரிசனம் பண்ண முடிச்சுட்டு நாம் இங்கேருந்து அடுத்து பார்கவா நரசிம்மர், அதாவது சூரியனுக்கான நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்த வழியே திரும்ப போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் திருப்பியும் காட்டில் போனோம் ஆஃப் ரோடில். இப்போது நாம் வந்து சூரியன் நவகிரக கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டாங்க. வண்டி நிறுத்திட்டு இங்கேருந்து வந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து வாக்கிங்கில் போகணும், ட்ரெக்கிங்கில் போகணும். வாங்க, அதுவும் நான் கவர் பண்ணுறேன், பார்க்கலாம். வந்து பாருங்கள், டோலி ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. 1500 ரூபா ஆக்சுவலியும் 1200 வந்துக்கிறாங்களாம் பாருங்கள். முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க இதில் போகிறாங்க. ஸோ இதில் நம்ம வாக் பண்ணோம். ஸோ ஜீப் சஃபாரி இதோடு நின்றுட்டு இங்கேருந்து நம்ம சூரிய பகவானுடைய நரசிம்மர் கோயிலுக்கு வாக் பண்ணுறோம். பாருங்க, எல்லாரும் நம்ம குரூப் தான். எல்லாருமே முன்னாடி போகிறவங்கெல்லாம் நம்ம குரூப் தான். பாருங்க, அடர்ந்த காடு. நேற்றைய பயணத்தில் நம்ம 7 நவகிரகம் பார்த்தோம். இன்றைக்கி 2 நவகிரகம். புதன் பகவானுக்கான நரசிம்மரை நம்ம ஃபுல்லாக ஜீப்லேயே போயிட்டு கோயில் வாசல்லே இறக்கி விட்டாங்க, பார்த்தோம். சூரிய பகவானுக்கு வந்து இன்னொரு ரூட்டில் பாதி வரைக்கும் வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து நம்ம ட்ரக் பண்ணி நடந்து போகணும். நடந்து போய் தான் நம்ம தரிசனம் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. அப்படி கோயில் பார்த்துட்டு எல்லாம் இறங்கி வராங்க. அவ்வளோ கோயில் வந்தாச்சு. கோயில் வந்தாச்சு. வாங்க, நம்ம படி ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே அக்ஷய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது பாருங்க. அக்ஷய தீர்த்தம். அக்ஷய தீர்த்தம். படியேறிக்கிட்டு இருக்கிறோம். டோலி தூக்கிட்டு போகிறாங்க முன்னாடி. இந்த அகோபிலம் யாத்திரையில் நாங்கள் பார்த்த கடைசி நரசிம்மர் ஸ்ரீ பார்கவ நரசிம்மர். சூரியனுடைய தோஷங்களை நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடிய நரசிம்மர். இவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுடைய அகோபிலம் பயணம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இந்த அகோபிலம் பயணத்தில் பல அற்புதமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது. சூரியனை வணங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அகோபிலமில் நம்ம நவ நரசிம்மரை தரிசனம் பண்ணியாச்சுங்க. நவ நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து நிறைவு பண்ணுறதுக்கான ஒரு
இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய கல் குத்துது. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இந்த ஒரு இயற்கையான சூழல் அப்படின்றது இந்து கோவில்களில் நமக்கு பெரும்பான்மையான இடங்களில் கிடைக்குது. ஏன்னா நம்ம இந்து கலாச்சாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரம் நமக்கு வந்து வலியுறுத்துது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இப்போ சபரிமலை, இப்போ நம்ம அகோபிலம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம இந்த ட்ரெக் பண்ணி காட்டு வழியாக போய் நடைபாதையாக சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடலும் மனசும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகிடுது. இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து நீங்கி ஒரு மனசு வந்து ரொம்ப தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துடுது. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளணும். அகோபிலம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஸோ எனக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது சரியாக பயன்படுத்திக்கோங்க. இறைவன் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதை நான் நம்புகிறேன். அதை நான் உணர்ந்துக்கிட்டும் இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு உணர்வோட தெய்வங்களை வழிபடும் பொழுது அந்த தெய்வங்கள் நமக்கு அற்புதமான நன்மைகளை செய்யும். நான் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். ஜெய் நரசிம்மா. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தது ஸ்ரீ விஷ்ணுதுர்கை ஜோதிடம் வாஸ்து பிரசன்ன ஜோதிட நிலையம். நான் அஸ்ட்ரோ வாஸ்து ஜிஜி முருகன், அஸ்ட்ராலஜர். இப்போது நம்ம பயணம் முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம இங்கே ட்ரக்குக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம வந்த வேனுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த ஜீப்பில் ஏறி நாம் வந்து நம்ம இங்கேருந்து வந்த காசி சிவா ஐயா அவர்களுடைய வண்டியில் நாம் போய் ஏறி அங்கேருந்து நாம் வந்து ஊருக்கு போக போகிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இவ்வளோதான். இந்த பயணம் முடியுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு 4-5 நாள் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இல்லை. ஏன்னா கடவுள்களுடைய சன்னதிக்கு போனோம்னாலே நமக்கு வந்து அங்கேருந்து போகணும்னு தோன்றதில்லை. அங்கேயே உட்காந்துக்கலான்னு தான் தோணுது. ஆனாலும் குடும்பம், குழந்தை குட்டி, தொழில் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் இந்த முழு காணொளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பயணிங்க. நான் பயணிக்கக்கூடிய அத்தனை கோவில்களும் நான் விலாக் எடுத்து போடுறேன். என்னுடைய ஜோதிட வீடியோஸ்களையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு தனி வீடியோவையோ போடுறேன். ஜெய் நரசிம்மா. அனைவருக்கும் நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும்.